கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நேற்று முன்தினம் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு தெளிவான வழிநடத்தலின்படி நேற்று முன்தினம் 10ஆம் தேதி சென்னைக்கு போவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். என்கிட்ட காசு பணம்லாம் கிடையாது, ஆனால் கர்த்தர் அதற்கான ஏற்பாடுகளை எனக்கு செய்து தந்தார். ஆவியானவருடைய ஒரு ஏவுதல் எனக்குள்ளே இருந்ததுனால தான் நான் போனேன். மற்றபடி நான் சாதாரணமாலாம் போக மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? பிரயாணத்தை எல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணினார். பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு வரதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அப்புறம் நான் அங்கே போனதில் அங்கே எனக்கு ஒரு அன்னை பாஸ்டராக இருக்காங்க, பெந்தேகோஸ்தே மிஷனில், சரிங்களா? பெரியப்பா மகன். அவங்கள பார்த்து சில வருஷங்கள் ஆயிட்டு. அவங்கக்கிட்ட காண்டாக்டும் இல்லை, நம்பர்லாம் இருக்குது, ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, ஆனால் ஃபோனில் நான் காண்டாக்டும் பண்ணலை, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆகவே நேற்று நான் சென்னைக்கு போய் அந்த கேம்பஸில் கன்வென்ஷன் நடக்கக்கூடிய அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு விசாரித்தேன். அங்கே என்கொயரியில் விசாரித்தேன். என்கொயரியில் விசாரிக்கும்போது அவங்க எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. எந்த ஊரில் இப்போ இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அதாவது ஆயிரக்கணக்கான பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பிரதர்ஸு மூப்பரும் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற இடம், சரிங்களா? அவ்வளோ கூட்டம். அதிலெல்லாம் நம்ம போய் அவ்வளோ ஈஸியாக கரெக்டாக சொல்லலைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனால் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு, எனக்கு எந்த ஊரில் இப்போ இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் முன்னாடி பரம்பக்குடியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் சொன்னேன். அப்புறம் அந்த என்கொயரியில் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தவங்கள பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்கொயரினா எல்லாமே பெரிய லெவலில் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அங்கே, சரிங்களா? ஒரு 5 கவுண்டர்லாம் பக்காவாக போட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த பெந்தேகோஸ்தே மிஷனில் அந்த ஒழுக்கம், அந்த ஒழுங்கு வந்து அது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, சரிங்களா? பாஸ்டர் ஒருத்தவங்களை போகிற இப்போ யாரை பற்றி ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மறுவார்த்தை கிடையாது. ஆமாம், அங்கே வாக்குவாதமோ பிரச்சனையோ அதெல்லாம் அந்த ஸ்தாபனத்தில் கிடையாது. அது ரொம்ப கவர்ந்த ஒன்று எனக்கு, சரிங்களா? அப்புறம் அவங்க காட்டின அடுத்த கவுண்டரில் போய் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அவங்க பேர் எலியேசர் பாஸ்டர் அப்படின்னு. உடனே கவுண்டருக்கு பின்னாடி உள்ள அங்கே தான் பில்டிங்கில் தான் உள்ளே தான் இருக்காங்க, இங்கே தான் பின்னால் தான் இருக்காங்க அப்படின்ட்டாங்க, சரிங்களா? அப்புறம் நான் ஏற்கனவே கால் பண்ணேன், உங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணோடனே ஃபஸ்ட்டில் எடுக்கல, ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துட்டாங்க. எடுத்தோடனே அவங்க பேசுகிறது புரியலை எனக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் அவங்க பேசுகிறது புரியலை. 70 வயசு ஆகிடுச்சு, கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து என்கிட்ட பேச சொன்னாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பேர் அதிசயம் அப்படின்னு சொன்னேன். அதில் அவங்களும் சொன்ன உடனே எங்கே நிற்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி, எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டேன். அந்த முன்னாடி இருக்கிற என்கொயரியில் தான் நிற்கிறேன் அப்படின்னு. உடனே அந்த பிரதர் வந்தாங்க, வந்து என்ன உள்ளே கூப்பிட்டு போனாங்க. பாஸ்டர் படுத்து தான் இருந்தாங்க, எழும்பவே முடியலை. அவங்க பேசுகிறதும் சரியாக புரிய முடியலை எனக்கு, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. கொஞ்சம் நான் அவங்கக்கிட்ட அப்படியே நின்றுட்டு அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க இருக்கிறத பார்த்த உடனே. 70 வயசு தான் ஆகுது, சரிங்களா? ப்ரெஷர்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க மாத்திரை மருந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்களா, அதனால் நம்ம வேறு ஒன்றும் சொல்ல முடியலைங்க. அவங்கக்கிட்ட அப்படியே விசாரிச்சுட்டு அந்த நிலைமையிலையும் என்னை பற்றி விசாரித்தாங்க. என் கூட பிறந்தவங்களை, எங்கள் அண்ணனை பற்றி பேராக விசாரித்தாங்க. எங்கள் அண்ணனை, எங்கள் தம்பியை, 2 தங்கச்சிமாரை பேரெல்லாம் சொல்லி கேட்டு எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் நான் அவங்கள, ஏன்னா அவங்க ஏற்கனவே முடியாமல் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்னு.
உடனே எனக்கு ஒரு 500 தந்தாங்க. அவங்க கையில் இப்போ 2 வருஷத்துக்கு மேலே இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் எப்படினாலும் எனக்கு ஒரு ஹெல்ப்பர் கூட ஒருத்தங்க இருந்து அவங்க கையை பிடிச்சிட்டு தான் நான் போக முடியும், கார்லாம் ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தேனிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் பட்டி வீரன் பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கேன் அப்படின்னாங்க. ஆகவே நான் அதில் வெளியே வந்துட்டேன். சரி எனக்கு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை கொடுங்க, 70 வயசு தானே ஆகுது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அன்பான தெய்வ பிள்ளைங்களே, நீங்களும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சுகத்தை கொடுக்க சொல்லி. 70 வயசு தான் ஆகுது, என்ன 85, 90, 100 போகலாம், இருக்கலாம். சரிங்களா, ஆண்டவருக்கு சித்தமான ஆண்டவர் சுகத்தை கொடுத்து நல்ல சுகத்தோடு மறுபடி பார்க்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்யணும். நான் போகும்போது ஒவ்வொரு தடவை போகும்போது என்னை ரொம்ப நேசிப்பாங்க, விசாரிப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அன்பானவர்களே. சரிங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்குங்க. அப்புறம் நான் அங்கே அந்த மீட்டிங்கில் இருக்கும்போதே எனக்கு மெசேஜ் வந்தது. FCRE அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போட்டிருந்ததுலேருந்து அங்கே எனக்கு ஒரு இமெயில் வந்தது. இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உடனே நாங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. எப்படினாலும் ஒரு நாள் தான் நான் அங்கே இருப்பேன். சரிங்களா, மிஞ்சி போனால் நேற்று ராத்திரி வரை நான் அங்கே இருந்துட்டு நைட்டு நடுராத்திரிக்கு ட்ரெயினில் கிளம்பி வர மாதிரி தான் நான் பிளான் வச்சுருந்தேன். அதனால் நான் உடனே ஆண்டவர் என்ன கிளம்ப சொல்லிட்டார், போய் எந்த வேலையும் முதல்ல பாரு அப்படின்ட்டு. ஆகவே காலையில் வீட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செஞ்சுட்டு பேங்க்குக்கு போனேன். பேங்க்கில் போய் மேனேஜரை பார்த்து அந்த இமெயிலை காட்டினேன். அந்த மேனேஜர் அம்மா பார்த்துட்டு, நான் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து நான் தான் எல்லாம் இது சைன் பண்ணி அங்கே அனுப்பணும், இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா, அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பார்க்க முடியும். டாக்குமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தான் சைன் பண்ணி அங்கே அனுப்பணும். அப்புறம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்து செய்கிறேன், உங்களுக்கு நான் அவங்கள கால் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காங்க. நீங்கள் இங்கே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு இப்போ நைட்டில் தான் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மெசேஜை அதில் பார்த்துட்டு இருக்கும்போது FCREலேருந்து தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அக்கௌண்ட் FCNR அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. சரிங்களா, FCRA அக்கௌண்ட்டு தான் நான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஆனால் என்னுடைய டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் நான் அவங்க கொடுத்த வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அவங்க FCNR அக்கௌண்ட் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க, உண்மையாக சொல்கிறேன். எனக்கு இதை பற்றின எதுவுமே தெரியாது. எனக்கு ஆண்டவர் சொல்கிறத, ஆவியானவர் சொல்கிறத செய்யறதுக்கு தெரியும், அவ்வளோதான். சரிங்களா, ஆகவே இப்போ தான் நான் அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். தூக்கமே வரல, ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ FCNR அப்படின்னா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணேன். FCNR ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அடித்தேன், வந்தது. அன்பானவர்களே, ஃபாரின் கரன்சி நான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. சரிங்களா, அப்போ எனக்கு இதுக்குரிய கரெக்டான இது புதுசாக இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. FCRA அக்கௌண்ட்டு நமக்கு கிடையாது. FCRA அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டு தான். ஆனால் இது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட்னு அதில் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு பாருங்கள், எனக்கு என்ன சொல்லனே தெரியலைங்க, என்ன சொல்லனே தெரியல அன்பானவர்களே. சரிங்களா, ஆகவே எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் இல்லை, கரண்ட் அக்கௌண்ட்டில் நாங்கள் ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆகவே FCNR அக்கௌண்ட்டு இது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட்டு தான் அதில் கொடுத்துருக்கு. அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். எப்படிலாம் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாருன்னு எனக்கு விவரிக்க முடியலை, விவரிக்க தெரியலை எனக்கு. சரிங்களா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி அன்பானவர்களே. ஏன்னா மற்ற எல்லா ஸ்தாபனங்களும் அந்த FCRA அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். அது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்ட்டு வரும். அந்த அக்கௌண்ட்டில் வர பணத்தை எல்லாம் உடனே நம்ம செலவு பண்ணணும், கரெக்டாக செலவு பண்ணி கணக்கு வைக்கணும், அங்கே வைக்கலாம் முடியாது. ஆனால் இப்போ எனக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு அது கொடுத்துருக்கு, FCNR அக்கௌண்ட். கர்த்தர் பெரியவர். எனக்கு என்ன சொல்லதுன்னே தெரியல, சொல்லவும் விளக்கமாக சொல்ல தெரியல. இன்னும் போக போக தான் இதை பற்றிலாம் நான் தெரிஞ்சிக்க முடியும் அன்பானவர்களே. சரிங்களா, ஆகவே கர்த்தர் கரெக்டான வழியில் அவர் என்ன டைரெக்ஷன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க.
அந்த மேனேஜர் அம்மா அதெல்லாம் பார்த்து அவங்க, ஏன்னா அவங்களுக்கும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் அதைப்படி பண்ணி கரெக்டாக அவங்க பண்ணுவாங்க. அவங்க சைன் பண்ணி அங்கே அனுப்பிட்டாங்கன்னாக்கி எனக்கு அந்த அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. நியூ டெல்லியில் உள்ள அந்த மெயின் பிரான்ச்சில் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க, இந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.